அது முதல் நாளே எதிர்பார்க்கப்பட்டது. எது வெளியேற்றப்படுவது என்பது முதல் நாளே எதிர்பார்க்கப்பட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு ஆபத்தான ஒரு கொள்கையை ஒருவர் தேர்ந்தெடுத்து இதுதான் ரிசல்ட் என்று தெரிந்து இப்படி ஒரு விஷப்பரிசையில் ஒருத்தர் இறங்குவாரா? அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா இறை தூதர் தான், டவுட்டே கிடையாது. ஒரு கடுகளவு கூட இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை மறுக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இல்ல. அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை எப்படி அல்லாஹ் நிரூபிக்கிறான்? அவர்களை வைத்தே நிரூபிக்கிறான். ஆதாரத்தை அவங்களுக்குள்ளே அள்ளி போடுறான். ஆதாரத்தை, அவர்கள் தூதர் என்பதற்கான ஆதாரத்தை வெறும் அற்புதங்களாக கழுதையை குதிரையாக்கி, குதிரையை கழுதையாக்கி இப்படியான அற்புதங்களை ஆதாரமாக போடாமல் எதை போடுறான்? அவங்களுடைய கேரக்டரையும் அவங்களுடைய குணாதிசயங்களையும் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையையும் ஒட்டுமொத்தமான பல சந்தர்ப்பங்களை உண்டாக்கி இங்க பார் எவ்வளவு டெஸ்ட் வை எல்லாத்திலும் தேர்றாரு பார், இவர் இறை தூதரா இல்லையா என்று காட்டுறான். இதெல்லாம் நபின்னு சொல்வதற்கு முந்தி உள்ள நிலைமை, இறை தூதர்னு அறிவிக்கிறதுக்கு முன்னால் உள்ள நிலைமை. இறை தூதர் அறிவிச்சுட்டார்ல, அதுக்கப்புறம் பார்த்தா அதை விட குறையணுமா கூடணுமா? கூடணும். இறை தூதர்ங்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பர்ஃபெக்டா இருந்த ஒரு மனிதர் இறை தூதர் ஆன பிறகு என்ன இருக்கனே அதையும் உலகம் கவனிப்பான்ல. உலகத்துல போய் இதை போய் சொன்னா என்ன ஆகும்? இன்னும் நம்மளை கூடுதலா கவனிக்க ஆரம்பிச்சிருவான். எப்போதுமே நம்ம ரொம்ப சுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தம் கொண்டாடணும்னு வைங்க, நல்லவனுக்கு பிரச்சனை இல்ல, கெட்டவனுக்கு முடியவே முடியாது. சுத்தமானதுக்கு சொந்தம் கொண்டாடி தான் நாளைக்கும் சுத்தமா இருக்கணுமே. அப்படியே நான் தண்ணி அடிச்சிருப்பேனடான்னு கேட்டேன்னு வைங்க 7 மேடையில, அப்புறம் அடிக்க முடியுமா உங்களுக்கு? அது கேட்காட்டி அடிச்சிட்டு இருக்கலாம். ஒரு புகை பிடிச்சிருப்பானா அப்படின்னு பந்தா அடிச்சு விட்டீங்க 7 மேடையில, அப்புறம் புகை பிடிக்கலாமா உங்களுக்கு? பிடிக்கிற பழக்கம் இருந்தாலும் அடிப்பீங்களா? என்ன ஆகும்? அம்மா நேற்று என்ன சொன்னோம் எல்லாரும் சொல்லிவிட்டோமே. அப்ப நம்ம சுத்தமான வாழ்க்கைக்கு ஒருத்தர் நேற்று வரைக்கும் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் பெருமை அடிச்சான்னு வைங்க, அவன் நல்லவனாகவே வாழ நினைச்சா கஷ்டம் கிடையாது. கெட்டவன் இப்படி சொன்னான்னு வைங்க, அது அவனுக்கு அவனை குழி தோண்டி கொள்வது, நடக்க முடியாது. அப்ப உலக மக்கள்கிட்ட போய் நேற்று வரைக்கும் நான் பொய் சொன்னவன் இல்லையே, என்னை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா நாளைக்கும் பொய் சொல்ல மாட்டேன்ற உறுதிமொழியில் இருக்கா இல்லையா? நேற்று வரைக்கும் நான் பொய் சொன்னது இல்லைன்றத ஒரு ஆதாரமா காட்டி என்னை இறை தூதன் ஏத்துக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அட இனிமே சொல்ல மாட்டோம், கவனிக்கடா என் வாழ்க்கை இந்த ஓப்பனா வைக்கிறதா அர்த்தம். நேற்று வரைக்கும் எந்த பொம்பளையா கைப்பிடிச்சிருத்தனா என்னை தூதர்னு ஏத்துக்கிற மாட்டேங்கிறீடான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இனிமே கடைக்கு என்னால கூட பார்க்க மாட்டேன்னு அர்த்தம். அதான அர்த்தம் அதுக்கு. அப்ப நேற்று வரைக்கும் தண்ணி அடிச்சானா, நேற்று வரைக்கும் அதை செஞ்சனா, நேற்று வரைக்கும் பொய் சொன்னா, நேற்று வரைக்கும் ஏமாத்தினா, நேற்று வரைக்கும் பித்தலாட்டம் பண்ணனா ஒருத்தர் இதை போய் ஒரு பெரிய தகுதியா சொன்னார் என்று சொன்னால் அவர் என்னவாவாரு? இன்னும் ஒரு நெருப்புல நடக்கிற மாதிரி தன்னை என்ன செய்யணும்? மாத்தி கொள்ளணும். அவ்வளவு நெருப்புல நடக்கும் எவ்வளவு கவனம் இருக்கு? நெருப்பு நடக்கவே இயலாது, நடந்துதான் ஆகணும்னு வந்துட்டா எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பீங்க, எவ்வளவு கவனமா இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு கவனத்தோட நடக்கணுமா இல்லையா? இது ஒரு மனிதன் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய பெரும் கஷ்டம் இல்லையா? இது எப்படி வேணாலும் நடந்துட்டு ஒரு மனிதன் இஷ்டத்துக்கு போறதை விட்டுவிட்டு இவர் போட்ட விதிகள்னால இவருக்கு ஆபத்தா போய் முடியுது. அப்ப இவர் நெசமாவே இறைவனால் இயக்கப்படுறாரு. இவராக ஒரு உண்டாக்கி சொல்லி இருப்பாரையானால் நாளைக்கு ஜாலியா இருக்கிற மாதிரி தான் சட்டத்தை உண்டாக்குவாரு. இவர் அறிமுகப்படுத்தினது பூராவுமே இவருக்கு இவரே இறுக்கி கொள்றது, இவருக்கு இவரே கண்டு சின்ன வட்டத்தை போட்டு இதுக்குள்ள நிக்கணும்னு ஆக்கிக்கிறார். இதுக்குள்ளதான் நிக்கணும், உனக்கு எங்க வேணாலும் சுத்தி திரி, நான் இதை தாண்ட மாட்டேன்னு நிக்கிறாருங்க. அதான் அர்த்தம் இருக்கு. நான் உண்மைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள நிப்பேன், நீ எங்க வேண்டாலும் போ, பொய் சொல்லி பிராட் பண்ணிக்க, நான் நேர்மைக்குள்ளதான் நிப்பேன், நீ லஞ்சம் கூட நீ பண்ணிக்க, அப்படிங்கிற மாதிரியான ஒரு வட்டத்தை தனக்குத்தானே போட்டுக் கொள்வது எவ்வளவு கஷ்டம். அதையும் செஞ்சு காட்டினாருங்க. 40 வயசுக்கு முன்னாடி எப்படி அவங்க வாழ்ந்தார்களோ அதையெல்லாம் தாண்டி நேர்மை அடுத்த கடைசி 23 வருஷத்துல. முதல் 40 வருஷமே போதும் இறைத்துவ நம்புவதற்கு. அந்த முதல் 40 வருஷத்தை தூக்கி சாப்பிடுற வகையில பிந்தின 23 வருஷம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அதே நேர்மை, அதே மாதிரியான பண்பாடு, அதே உண்மை, அதே மாதிரியான அடக்கம், எல்லாமே எந்த வகையிலும் அவர்கள் சோட போனார்கள் சொல்ல முடியுமா? அந்த சொத்து பத்து எல்லாத்தையும் இறை தூதருங்கா இழக்கிறாங்க, இழந்துட்டாங்க. ஊரை விட்டு விரட்டி விட்டான். 13 வருஷத்துல எல்லாம் போச்சு. அல்ல ஊர்ல பணக்காரன் சர்டிபிகேட் கொடுத்தானே, அதெல்லாம் 13 வருஷம் கூட நிக்கல. 13 வருஷத்துல ஓடுண்டா என்னத்த சொத்து?
உங்களை நாட்டை விட்டு ஓடுன்ட்டானா நாட்டுல எத்தனை கோடி இருந்தா உங்களுக்கு என்னங்கிற உங்களுக்கு யூஸ் ஆகுமா? அது உங்க சொத்து இல்ல தானே. அப்ப ஒரு வீடு வாசலாம் விட்டு ஊரை விட்டு ஓடு விரட்டி விட்டார்களே. ஆனால் இப்ப அணிந்திருக்கிற ஆடையை தவிர மறு சொத்து அவருக்கு இல்ல. குடியிருக்க வீடு இல்ல, வாசல் இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அகதி எத்தனை போறாரு. அகதியாக சென்ற பிறகு அல்லாஹ் என்ன பண்றான்? அங்கேயும் கொடுத்து காட்டுறான். அகதியாக சென்ற அவர்கள் கையில ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறான். அன்றைக்கு அவர்கள் தான் பெரிய வல்லரசு நாட்டின் அதிபதி. இன்னைக்கு எப்படி அமெரிக்காண்டு ஒரே வல்லரசு இருக்கிறதோ அதே மாதிரி அவர்கள் வாழ்ந்த காலத்துல மதீனா மாத்திரம் தான் வல்லரசு, ஒரே இஸ்லாமிய வல்லரசு தான். அன்றைக்கு வல்லரசாக இருந்த ரோமாபுரி, பாரசீகம் எல்லாம் முறியடிக்கப்பட்டு அன்னைக்கு தான் வல்லரசா இருந்தது. இவங்களுடைய ஆதிக்கம் வந்த பிறகு ஹெர்குலிஸ் மன்னர்லாம் ஒண்ணும் இல்லாம போய் விடுகிறார். கிஸ்ரா கைசர்லாம் ஒண்ணும் இல்லாம அடையாளம் தெரியாமல் போய் விடுகிறார்கள். உலகத்தினுடைய முகமதுங்கிற பெயரை கேட்டா உலகமே ஒரு மாதிரியாக அச்சத்தோடு மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக கடைசி 10 ஆண்டுகள் அவர்களுடைய வாழ்க்கை தொடர்கிறது. அந்த நிலையில மரணிக்கிறார்கள். அப்ப ஒரு அதிபதியா இருக்கிறவர் என்ன பண்ணிருக்கலாம்? மக்காவுல இருக்கும்போது எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாரோ அது மாதிரி 1000 மடங்கு சேர்த்திருக்கலாம்ல. மக்காவுல இருக்கும்போது ஊர்க்காரன் மட்டும் தானே சேர்க்கல. அதிபதியா இருந்தா நாட்டுப்புறம் சேர்க்கலாமே. விட்ட இடத்துல ஆண்ட பிடிக்கணும் தான் நினைப்பான். சூதாட்டத்துல போறான்னு வைங்களேன், போய் ஏமாந்துருவான், 10,000 தோத்துருவான், மரமரா போய் விடுவான். சேண்டா நேத்தாண்ட 10,000 விட்ட இடத்துல எடுக்க போறேன், இந்த இன்னொரு 10,000 விட்ட இடத்துல எடுப்பியா இல்லையா? இவர் எங்க விட்டாரு? இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்ற இடத்துல விட்டுருக்காரு. இந்த சொத்து சுகங்கள்லாம் எங்க விட்டுருக்காரு? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு அல்லாஹ் மட்டும் வணங்குங்க அப்படிங்கறதுல விட்டுருக்காங்க. இப்ப எடுக்கிறதுக்கு சான்ஸ். அதே கொள்கையை வைத்து அந்த பதவி, அதே கொள்கையை சொல்லி அந்தஸ்து, அதே கொள்கையை சொல்லி மக்கள் கூட்டம், அதே கொள்கையை சொல்லி செல்வாக்கு கொண்டு குவியுது. செல்வம் எப்படி குவியுது? மூட்டை மூட்டையா பேரிச்சம்பழங்கள், கெடகெடையா ஒட்டகங்கள், மாட்டு பண்ணைகள், தங்க வெள்ளிகள் வந்து ஜக்காத்து என்ற பெயர்லையும் அரசாங்கத்தினுடைய ஹராஜ்ங்கிற வரி என்கிற பெயர்லையும் அவ்வளவு குவிகிறது. யாராவது ஒருத்தர் கேட்டு வந்தா நம்ம என்ன கொடுப்போம்? 100 ரூபாய் கொடுப்போம், 50 ரூபாய் கொடுப்போம். இவர் என்ன கொடுப்பாரு? அவருக்கு 2 ஒட்டகத்தை கொடுங்க. எப்படிப்பட்ட கஜானான்னு பாருங்க. யாராவது இல்லைன்னு கேட்டு வந்தா இங்க வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டா என்ன கொடுப்பாங்க? இல்லையா, அவருக்கு 2 ஒட்டகத்தை கொடுங்க. 2 ஒட்டகம் நிறைய சரக்கு ஏற்றி இவருக்கு கொடுங்க. இவருக்கு ஒரு 3 ஒட்டகத்தை பிடிச்சு கொடுங்க. என்ன ஒட்டகம் விளையாட்டா? ஒரு ஒட்டகம்னா எவ்வளவு? என்ன மதிப்பு? ஒரு 10,000 15,000 ரூபாய் வராதா? ஒட்டகம் எவ்வளவு வாங்கணும்? குர்பானி கொடுத்தீல 30,000 ரூபாய் ஒரு ஒட்டகம் கணக்கு பண்ணிக்கிறீங்களா? இப்ப ரேட் அப்படித்தானே இருக்கு ரூபா விஷயம். 3 ஒட்டகம் 1 லட்சம் ரூபாய் ஆச்சுல. அவ்வளவு கஜானா இருக்குது அரசாங்கத்தில். பணம் இஸ்லாம் அந்த பொருளாதாரத்தை பின்னி சொல்லும்போது விளங்கும். இஸ்லாத்தினுடைய பொருளாதாரத்தில் எப்படி தனித்து விளங்குது. அந்த பொருளாதார ஸ்கீமை கொண்டு அவ்வளவு பெரிய செல்வ செழிப்பான ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்குனாங்க. எந்த அளவுக்கு செல்வ செழிப்பு? யாராவது இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல ஆட்சி அமைந்த புதிதில யாராவது இறந்தார்கள் சொன்னா அவர் கடனாளியா இருந்தா நான் தொழுவிக்க மாட்டேன், யாராவது கடனை கொடுங்க அப்பதான் நான் தொழுவிக்கன்னு சொல்லுவாங்க ஆரம்பத்துல. பிறகு என்னாச்சு தெரியுமா? நிறைய அல்லாஹ் பரக்கத்து, ஆட்சியில நிறைய பரக்கத்து செஞ்ச உடனே, நிறைய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே, கஜானா நிரம்பி வழிஞ்ச உடனே அவங்க டிக்ளேர் பண்ணாங்க, உங்களில் யாராவது சொத்து பத்துகளை விட்டு சென்றால் அந்த சொத்துக்கள் அவர் குடும்பத்தை சேர்ந்தவை. உங்களில் யாராவது கடன் விட்டு சென்றால் அந்த கடனை தீர்ப்பது என் பொறுப்பு. குடிமக்கள் அத்தனை பேர் கடனை தீர்த்த ஒரே அரசாங்கம். இது கடன் வாங்கிட்டு மூத்தா போறியா? இங்க வா, அவர்கிட்ட போய் கேட்காத, குடும்பத்தை தொந்தரவு பண்ணாத. உனக்கு யாராவது கடன் தர வேண்டியிருக்கா? மூத்தா போயிட்டான நம்ம கிட்ட வா, நான் தர்றேன். கையில இருந்து இல்ல, அரசாங்கத்துல. அப்ப கஜானாவுல அவ்வளவு இருக்குது. கஜானாவுல பணம் அப்படி குவியுது. பணத்துல குளிக்க நினைத்தால் குளிக்கலாம். எவ்வளவு குவியுது? என்ன 3 வட்டம் கூட 4 வட்டம் கூட அளவுக்கு மிதந்திருந்தா எவ்வளவு எடுத்தா யாருக்கு தெரியுங்கிற. அது போக அக்கம் பக்கத்துல எல்லாம் பாருங்க, அக்கம் பக்கத்துல எப்படி இருந்தாங்க.